கேட்கிற தேவன் இல்லையா? நாங்கள் வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கின்றோம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கின்றவர். அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். அப்போ மட்டுமல்ல, இப்போவும் அதை அவர் செய்கிற தேவனாகவே இருக்கின்றார். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்கே முட்டுக்கட்டையாக நின்றது. போக இடமில்லாமல் நின்ற பொழுது மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்கே செங்கடலை பிளந்து அவர் ஒரு வழியை செய்து அங்கே ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு பதில் அளிக்கின்ற தேவன். அவர் நேற்று மட்டுமில்லை, இன்றும் நாளையும் அவர் மாறாத தேவனாகவே இருக்கின்றார். ஏனென்றால் 1940 இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால், டன்கர்க் என்கின்ற பிரெஞ்சு ஒரு இடம். ஒரு பக்கத்திலே ஆங்கில கால்வாய், மற்ற பக்கத்திலே ஹிட்லருடைய படை நெருங்கி கொண்டு வருகின்றது. இங்கே இங்கிலாந்தினுடைய படை வீரர்கள் 335,000 பேர்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். ஹிட்லருடைய படை மிக வேகமாக அவர்களை அழிக்கும்படிக்காக வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இவர்கள் அழிந்து போகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இங்கிலாந்து கவர்மெண்ட். இப்போ இங்கிலாந்து கவர்மெண்டில் அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள், நாங்கள் இப்பொழுது படகுகளை அனுப்பி, ஏனென்றால் அங்கே எகிப்தின் காலத்தில் தான் படகு இல்லை, இப்போ படகு இருக்குது 1940 இல்லையா? அப்போ இந்த படகை அனுப்பி இந்த போர் வீரர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 30,000 பேரை தான் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இப்போ இங்கிலாந்தில் தெரியும் எங்களுக்கு, அங்கே குயின் இருக்கிறா, அங்கே மொனாக்கி இருக்குது இல்லையா? அப்போ அப்பத்திய ராஜா கிங் ஜார்ஜ் the 6th அவர் என்ன செய்கிறார், 1940 ஆண்டிலே அவர் ரேடியோக்கு இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஜெபத்தை அழைக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், எப்பெல்லாம் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி தேசத்தின் ஜனங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தேவன். அதனாலே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து தேசத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் என்று ஜெபநாளை கூப்பிடுகின்றார். அங்கே அந்த தேசம் ஜெபிக்கின்றது. ஜெபித்த உடனே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம் சொன்னால், அங்கே ஹிட்லருடைய படை நெருங்கி வருகின்றது. திடீரென்று வந்தால் அங்கே புயலும் பெருமழையுமாக அவர்களை நிப்பாட்டி விட்டது. இங்கே ஒரு பக்கம் இவர்களை நிப்பாட்டி விட்டது என்று சொன்னால், இங்கால ஆங்கில கால்வாய் அமைதியாகி அந்த ஆங்கில கால்வாயிலே படகுகள் 335,000 பேரையும் விடுவிக்கும் படிக்காக ஒரு அமைதலை இந்த பக்கம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அதனால தான் எரேமியா 33வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் வார்த்தையின் வல்லமையை. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் ஜெபத்தின் வல்லமையை. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இல்லையா? நாங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ விடுதலை வருகின்றது, அவருடைய வல்லமை இறங்கி வருகின்றது. அவருடைய வல்லமை எங்களை விடுவிக்க, ரட்சிக்க, எங்களை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க வல்லதாக இருக்கின்றது. எத்தனை பேர் இந்த இடத்துல என்னுடைய துயரத்தில், என்னுடைய துக்கத்தில் ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் சொன்னார் என்று சொல்ல முடியும்? எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் காண்கின்ற காரியங்கள், இயலாமையிலே, நெருக்கத்திலே ஒரு பக்கத்தில் போய் நாங்கள் முடங்கி கிடக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், சகாயம் செய்திருக்கிறார், அவருடைய வல்லமையினாலே ரட்சித்திருக்கின்றார். அதனால தான் இந்த இடத்திலே எரேமியா சொல்லுகின்றான், என்னை நோக்கி கூப்பிடு. ஏனென்றால் துயரம் பெறும்பொழுது, துக்கம் பெறும்பொழுது சில வேளை நாங்கள் வாயடைத்து போகின்றோம், துயரத்தை பார்த்து பயந்து போகின்றோம். அந்த பயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவதை நாங்கள் மறந்து போகின்றோம், விட்டு போகின்றோம். அதனால் எரேமியா சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவும் அந்த ஜனங்களையும் நெருக்கி சீரிய ராணுவம் வந்து விட்டார்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்தார், தேவனை நோக்கி கூப்பிட்டார். 185,000 சீரிய ராணுவ வீரர்களை அதம் பண்ணும்படிக்காக தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பினார். அங்கே அவருடைய கூப்பிடுதலை கேட்ட தேவன். வேதத்தில் நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிற காரியங்கள், ஆண்டவர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கின்றவர். ராஜாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல் இடும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுடைய கூப்பிடுதல்கள் கேட்கப்படுகின்றது. யோசபாத் ராஜா 2 நாளாகம் 20வது அதிகாரத்திலே அங்கே 3 குலத்தார்கள் அவரை சுற்றி வந்து விட்டார்கள் இல்லையா?
அங்கே மூவாப்பின் குமாரர்கள், ஆமோனுடைய குமாரர்கள், அமோனியர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து சூழ நிற்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அந்த ராஜா அவன் வந்து உபவாசத்தை அறிவித்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். மோசேக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததை நாங்கள் காண்கின்றோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, எலாய்ஜா தீர்க்கதரிசி, எலியா என்ன செய்கின்றான்? எலியா வானத்திலே இருந்து அக்கினியை கூப்பிடுகின்றான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் அவன் அந்த இடத்துல நின்று சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் நீர் தேவன் என்று அறியும்படிக்காகவும் உம்முடைய இருதயம் அவர்களுக்கு திரும்பியதை அவர்கள் அறியும்படிக்காகவும் என்னை கேட்டருளும் என்று 2 தரம் அங்கே அவன் கூப்பிடுதல் போடுகின்றான். ஆண்டவர் அந்த இடத்திலே என்ன செய்கிறாரு? வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அந்த இடத்திலே விடுதலை. ஏனென்றால் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ராஜாக்கள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்துக்கு மட்டும் வல்லமை இருக்கிறது என்பது இல்லை. எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவராயிருக்கின்றார். ஜோனா வந்து அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். என்ன நடந்தது? அந்த மீன் அவனை பத்திரமாக கொண்டு போய் கரையிலே காக்கி விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும், எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய துக்கங்கள் அறிந்து எங்களை ரட்சிக்கும்படிக்காக காத்திருக்கிற தேவன். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுதல் போடும் பொழுது, தானியேல் சிங்க கபிலிருந்து கூப்பிட்ட பொழுது அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டிய தேவன் இன்றும் எங்களுடைய கூப்பிடுதல்களை கேட்கிற தேவனாக இருக்கின்றார். பார்த்திமேயு என்கின்ற அந்த குருடன் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். குருடன், பிச்சைக்காரன், பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றான். அவனுடைய கூப்பிடுதலை என்ன செய்தார்? ஆண்டவர் கேட்டு அவனை ரட்சித்தார். இன்றைய நாளில் எங்களுடைய கூப்பிடுதல்கள் யாரை நோக்கி இருக்கின்றது? மனிதர்களை நோக்கி இருக்கின்றதா? தேவனை நோக்கி இருக்கின்றதா? தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவர் என்கின்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? ஏனென்றால் அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய கூப்பிடுதல் இருக்க வேண்டும். மார்க்கு 14வது அதிகாரத்திலே நாங்கள் 20வது வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கே பேதுரு வந்து கடல்லே மூழ்கி போய் கொண்டிருக்கிறான். இவன் மூழ்கி போண்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்றான்? ஆண்டவரே ரட்சியும். 14வது அதிகாரம் 30வது வசனம் நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரம் என்ன செய்தது? அவனை தூக்கி எடுத்தது. எப்பெல்லாம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலே, எங்களுடைய துக்கத்திலே அமர்ந்து போய் கொண்டிருக்கின்றோமோ, எப்பெல்லாம் எங்களுடைய போராட்டங்கள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அப்பொழுது நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் வந்து எங்களை தூக்கி எடுக்கிறதாக இருக்கின்றது. இதனாலும் ஆண்டவருடைய ஜெபத்தின் வல்லமை அப்ப முதலாவது விசுவாசத்தின் கூப்பிடுதலாக இருக்க வேண்டும். அவன் அமர்ந்து போய் கொண்டிருக்கல, அவன் கூப்பிடல, பயத்தில் கூப்பிடல. இப்போ நாங்கள் சில வேளை ஏதாவது பயத்தில் தடக்கி விழுந்தோம்னு சொன்னாலோ இன்னொண்டா என்னண்டு சத்தம் போட்டு கொண்டு விழுவோம். இப்போ ஏசப்பான்னு சத்தம் போட்டு விழுவோம். முந்தி அம்மாண்டு சத்தம் போட்டு விழுவோம். அம்மாண்டா அம்மா வந்து என்ன தாங்க போறாவா? இல்லை, அது பயத்தில் அம்மான்னு சொல்லி கத்திக்கொண்டு விழுகிறது. அது வந்து பயத்தின் கூப்பிடுதல். இதனால அநேகர் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் பெறும்பொழுது, ஒரு துக்கம் பெறும்பொழுது நாங்கள் பயத்தில் தான் ஆண்டவரை கூப்பிடுறோம். எங்களுடைய வாய் அடைத்து போயிருக்கின்றது தேவனை கூப்பிடுவதற்கு, விசுவாசத்திலே கூப்பிடுவதற்கு. ஆனால் இப்போ நாங்கள் விழும்பொழுது என்ன செய்கிறோம்? ஏசப்பாண்டு கத்திக்கொண்டு விழுகிறோம். ஏன் ஏசப்பாண்டு கத்திக்கொண்டு விழுகிறோம்? எங்களுக்கு தெரியும் ஏசப்பா எங்களை காப்பாற்றுவார், இந்த விழுதல்ல நான் அழிந்து போக மாட்டேன், என்னை தாங்குவார். ஏனென்றால் எங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்கின்றது. அப்ப கூப்பிடுதல், ஜெபமானது தேவனை கூப்பிடுகிற காரியமாக இருக்கிறது, தேவனோடு பேசுகிற காரியமாக இருக்கின்றது. அது பயத்திலே நாங்கள் செய்கிற காரியம் அல்ல. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பதான் ஜெபம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னா அது உண்மையான கூப்பிடுதல் அல்ல. விசுவாசத்திலே கூப்பிடுகிற கூப்பிடியா இருக்கணும். அப்ப முதலாவது இந்த ஜெபம் என்ற வல்லமை எங்கே செயல்படுதுன்னு சொன்னால், விசுவாசத்திலே நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது. அதை நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்கு 11வது அதிகாரத்தை திரும்பிக் கொள்ளுவோம். அதில் 23வது வசனம். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுதுதான் அவைகள் உங்களுக்கு உண்டாகும்.
இதனாலே பயத்தினாலே நாங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறவர் அல்ல. நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கூப்பிடும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தின் கூப்பிடுதல், எங்களுடைய விசுவாசத்தின் ஜெபத்துக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கின்றார். அங்கே என்ன எப்படி இறங்குகிறவரா? ஒரு மலையை பார்த்து அதை பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லும் பொழுதும் கூட அது கூட நடக்க செய்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப முதலாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று சொன்னா நாங்க என்ன செய்யணும்? பேசணும். இப்ப கூட நீங்க பேசாம இருக்கிறீங்க பாருங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பேச வேண்டும். எங்க பேசணும்? முதல் பிரச்சனையை பார்த்து பேசட்டான். எங்கே? அந்த மலையை பார்த்து பேச சொல்றாரு. ஆனா பேந்து 24வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்று சொல்லுகிறாரு. அப்ப மலையை மட்டுமல்ல, நாங்கள் தேவனையும் பார்த்து பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப எங்களுடைய முதலாவது பேச்சு எங்க இருக்கணும்? தேவனோடு இருக்க வேண்டும். எங்களுடைய இரண்டாவது பேச்சு என்ன? இரண்டாவது பேச்சு எங்களுடைய பிரச்சனையை பார்த்து நாங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கிற அறிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், நான் என்னுடைய தேவனோடு பேசியபடினாலே, என்னுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டபடினாலே, அவர் அதற்கு பதில் சொல்லுகிறபடினாலே எனக்கு முன்பாக இருக்கின்ற இந்த மலை உடைஞ்சு பிளந்து போகும். என்னது? சந்தேகப்படாமல் நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மெய்யாகவே என்னது? இருதயத்திலே சந்தேகப்படாமல். அப்ப எங்களுடைய இருதயத்திலே பிரிவு இருக்கக்கூடாது. இருதயத்திலே அநேக தரமங்களுக்கு பிரிவு வருகிறது. எங்களுக்குள்ளே சண்டை வருகின்றது இல்லையா? சச்சரவு வருகின்றது. ஏன் வருது? ரெண்டு கருத்துக்கள் வரும் பொழுது சண்டை வருது. பயம் என்னத்தை கொண்டு வரும்? சந்தேகத்தை கொண்டு வரும். விசுவாசம் என்னத்தை கொண்டு வருகின்றது? தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகின்றது. அப்ப பயமும் சந்தேகமும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் விசுவாசத்திலே இருந்து பிளவுபட்டு இருக்கின்றது. இப்போ எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது இந்த பயத்தையும் இந்த அவிசுவாசத்தையும் நீக்கி போட்டு இந்த சந்தேகத்தை நீக்கினால்தான் எங்களுடைய இருதயம் என்னது? முழுமையாக தேவனை விசுவாசிக்கிறதாக இருக்கின்றது. அப்படி விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபித்து அதற்கு பின்பாக எங்களுடைய பிரச்சனையை நோக்கி நாங்கள் பார்த்து பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 24வது வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ. முதலாவது அது நாங்கள் என்னது? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய சிந்தையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மலை எனக்கு முன்பாக இருக்கிறது தடையாக, இந்த மலை உடைந்து போக வேண்டும், தள்ளுண்டு போக வேண்டும். இந்த தடை என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த அசௌகரியம், இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முதல் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எங்க போகணுமாம்? அது எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய ஆவியிலே தான் நாங்கள் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது எங்களுடைய எண்ணத்திலே அது நம்பிக்கையாக வருகின்றது. ஒரு காரியம் பார்க்கிறோம், இந்த காரியம் பெருசா இருக்குது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருகிறது, இப்ப என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் யோசிக்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை எடுத்து போடுவார், நான் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவேன் என்று நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசத்திலே அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்கின்றோம். அதனால தான் இங்க சொல்லுகிறது, அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப என்ன? பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நீங்க விசுவாசிங்க. அப்ப முதல் அந்த எண்ணம் பெறுகின்றது, நம்பிக்கை என்கின்ற எண்ணம், அது விசுவாசமாக எங்களுடைய இருதயத்திலே பிறக்கிறது. இந்த விசுவாசம் வந்த பின்பாக என்னது? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்டாகும். அப்ப விசுவாசம், இந்த 3 படிகளும் இருந்தால் தான் முதல் எண்ணம் பெற வேண்டும், அந்த எண்ணம் ஜெபமாக மாற வேண்டும், அந்த ஜெபத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் அது எங்களுடைய கரங்களிலே வருகிறதா இருக்கின்றது. அப்ப தேவன் எங்களுடைய கூப்பிடுதல்களை கேட்கிற தேவன். அதை விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோமா? இன்றைய நாளில் சந்தேகத்தோடு கேட்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியே. ஏனென்றால் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் என்னது? அது சந்தேகம் எங்களுடைய இருதயத்தை பிரிக்கிறதாக இருக்கின்றது. அதே போல மத்தேயு 17வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். ஒரு தகப்பன் அந்த இடத்துல தன்னுடைய மகன் சந்திரரோகியாக இருக்கின்றான். அவன் எப்பவும் ஜலத்திலையும் அக்கினியிலையும் போய் விழுகிறவனா இருக்கின்றான். இந்த வியாதி எப்படியாவது போக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்றான் தகப்பன். ஆனா இங்கே சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள், ஆண்டவரிடத்திலே கூப்பிடுகின்றார்கள். அந்த கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இப்ப அவன் தகப்பன் என்ன செய்ய, இயேசுவிடத்திலே கொண்டு அவரிடத்தை கொண்டு வரும்போது இயேசு சுகத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தை, அப்ப சீஷர்களுக்கு ஒரு கேள்வி,
நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். இயேசுடைய ஜெபம் மட்டுமே ஏன் கேட்கப்பட்டது, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கின்ற கேள்வி வந்தது. அந்த கேள்வி எங்கள் எல்லாருக்குமே வருதா? இவர் ஜெபிக்கிறாரு, இவருக்கு எல்லாம் கிடைக்குது, நான் மாண்டு மாண்டு போய் உபவாசம் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒன்றும் எனக்கு கிடைக்குது இல்லைன்ற ஒரு கேள்வி வருதா? எனக்கு கிடைக்காது என்ற எண்ணம் என்னுடைய இருதயத்தில் சந்தேகமாக இருக்கிறபடியாக தான் நான் கேட்கறது கிடைக்காம இருக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சந்தேகம் எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதற்கு என்னவாம் பதில்? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இங்கே கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் கூட அது காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடுகு விதையளவு விசுவாசம் வருவதற்கு அவிசுவாசம் வெளியில போக வேணும். என்ற அவிசுவாசம் இருக்கும் பொழுது இந்த கடுகு அளவு விசுவாசம் பெறையலாது. யாருமே நாங்கள் சொல்ல முடியாது எனக்கு விசுவாசிக்கின்றேன் அதே நேரத்தில் சந்தேகப்படுறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன்? சந்தேகம் இருக்குதுன்றாலே அது விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினுடைய எதிர்மறை தான் சந்தேகம். அப்ப அந்த சந்தேகம் போய் கொஞ்ச விசுவாசம் விரைகளையே ஆண்டவர் என்ன அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். கடுகு சின்னந்தான், ஆனால் அது வளரும் பொழுது என்னது பெரிய மரமாக இருக்கின்றது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்குற தேவன். ஒரு சின்ன ஒரு சிட்டியில் திடீரென்று லைட் நின்றுட்டுது, எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கரண்ட் கட். இப்போ எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஒருவர் மாறி போய் ஒரு சுவிட்சை தட்டிட்டார். சின்ன சுவிட்ச் தான், சிட்டியே பிளாக் அவுட் ஆகிட்டுது. அதை மாதிரி தான் அங்கே ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் தான் எங்களுக்கு தேவை. ஒரு சின்ன விசுவாசம் தான் தேவை. ஒரு கடுகளவு விசுவாசம். எங்களுடைய அவிசுவாசங்கள், எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு சின்ன விசுவாசம் இருக்கும் பொழுது, எப்போ இந்த சின்ன விசுவாசம் பெறுது? ஏன் இந்த கடுகளவு விசுவாசம் எங்கள் இடத்துல வராமல் இருக்கின்றது? ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறதெல்லாம் என்னது பிரச்சனையையும் எங்களையும் தான் பார்க்கிறோம். அதனால பிரச்சனையும் எங்களையும் பார்க்கும்பொழுது மீண்டும் 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 என்னது சந்தேக அலைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் அங்கே அந்த நிருபத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இப்ப இந்த காற்றை போல இந்த அலையில் அடிபடுகின்ற இந்த சந்தேகத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிற மனுஷன் எப்படியா கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கவே வேண்டாம்ன்றாங்க. வேதம் என்ன சொல்றது? உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா, உங்களுக்கு பயம் இருக்கிறதா, இது நடக்குமா நடக்காதா என்ற அச்சம் இருக்கிறதா, அப்ப நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ஏனென்றால் நீங்க பெற முடியாது. ஏனென்று சொன்னால் சந்தேகத்தினுடைய ஜெபத்தை கேட்கிறவர் இல்லை ஆண்டவர். அப்ப இந்த சந்தேகத்தில் நாங்கள் ஒன்றில் சந்தேகத்தில் இருக்கிறோம், இல்லாவிட்டால் விசுவாசத்தில் இருக்கின்றோம். நாங்கள் சொல்லலாம் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குதுன்னு சொல்லி. ஏன் சந்தேகம் இருக்கிறது? சந்தேகம் நாங்கள் மலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மலை என்னது? எங்களுடைய பிரச்சனை. இப்போ இந்த மலைன்ற பிரச்சனையை பார்த்து நாங்கள் யோசிக்கிறோம், இந்த மலையை எப்படி உடைக்கிறது, எப்படி தள்ளுறது? சரி, தள்ள முடியாது. என்ன பெரிய சம்மட்டி எடுத்தால் இந்த மலையை உடைக்கலாம். இப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த மலை மேலே இருக்கின்றது. இப்படியே ஆராய்ஞ்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அழுது 10 பேர்கிட்ட அட்வைஸை கேட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் எப்படி இந்த மலையை உடைக்கிறதுன்ட்டு. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? அடுத்தது எங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த மலையை எப்படி உடைக்கலாம், ஆனால் அது என்னால் முடியாது. இப்போ என்னது? ஐயையோ என்னால் இயலாது, நான் எப்படி இந்த மலையை உடைக்கிறது? இப்போ எங்கே எங்களோட ஃபோக்கஸ் இருக்குது? எங்களோட ஃபோக்கஸ் எங்களுடைய பிரச்சனையிலே எங்களையிலேயும் தான் இருக்கின்றது. முதலாவது நாங்கள் உடைக்க வேண்டிய மேலே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மேலே, அது சந்தேகம் என்கின்ற மேலே, என்னுடைய இயலாமை என்கின்ற மேலே. அதை உடைச்சிட்டு எங்களுடைய நோக்கத்தை, எங்களுடைய எண்ணத்தை, எங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாலே கூடாத காரியம் ஏதாகிலும் உண்டோ என்கின்ற எண்ணம். அவர் தன்னுடைய கரத்தின் கைவிரல்களின் கிரியையினாலே இந்த வானங்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினாரே, அவராலே கூடாத காரியம் ஏதாவது உண்டோ என்கின்ற அந்த ஃபோக்கஸை நாங்கள் தேவன் மேலே வைக்கும் பொழுது அந்த இடத்துல என்னது? ஆண்டவர் ஒரு விடுதலை. அப்ப கடுகளவு அந்த விதை என்பது எங்க வருகின்றது? அவர் மேலே எங்களுடைய எண்ணத்தை வச்சு ஆண்டவரினாலே முடியும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது அது மட்டும் என்ன செய்கிறோம்?
உள்ள வெளியே உள்ள வெளியே இல்லையா? என்னது சந்தேகம் வருது, பிரச்சனையை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம், இப்போ இந்த எங்களை பார்க்குறோம். இப்போ பிரச்சனையை பார்த்து எங்களையும் பார்க்கும் பொழுது எங்கே நிற்கிறோம்? வெளியில் தான் நிற்கிறோம். அப்போ எவ்வளவு கூப்பிடல் போட்டாலும் ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் சந்தேகத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலையை பார்த்து, என்ன பார்த்து, சந்தேகம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பார்த்து அந்த ஆண்டவர் செய்வார் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது தான் நாங்கள் என்னது விசுவாசத்துக்குள்ளே வருகின்றோம். விசுவாசத்துக்குள்ளே வந்தோம்டா இந்த சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்காது. இப்போ நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் கூடவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் வருகிறதா, பயங்கள் வருகிறதா? ஆண்டவர் உங்களுக்கு கை கொடுப்பாரா இல்லையா என்ற கேள்வி வருகிறதா? அப்படி வருகிறதுன்னு சொன்னால் இன்னும் சந்தேகத்தோடு இருக்கின்றோம். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எங்களுடைய தேவன் பெயர்பட்ட பெரியவர் என்பதிலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே 1 யோவானில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கக்கூடாது? மேலையில் இருக்கக்கூடாது, எங்களுடைய அபிலிட்டியில், எங்களுடைய செய்கையில், எங்களுடைய பலத்தில் இருக்கக்கூடாது. எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ அல்ல, ஆவினாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதில் ரெண்டுலேயும் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கல்லை கேட்டா அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்குறவர் ஆண்டவர் இல்லை, அவர் நல்ல தகப்பன். அவருடைய குணாதிசயத்தின் மேலே, அவருடைய கேரக்டரின் மேலே இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவரிடத்துல நாங்கள் கேட்போம். இப்போ நீங்கள் வீட்டை பசியோடு வாரீங்க, அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா பசிக்குது எனக்குன்னு சொன்னால் அம்மா சாப்பாடு செய்து வைப்பாவா இல்லையா? வரும்பொழுது என்ன நீங்கள் சந்தேகத்தோட வருவீங்க? புருஷன் மேலே சந்தேகத்தோடு வரலாம், ஆனால் பிள்ளைய சந்தேகப்பட தேவையில்லை. அம்மா கட்டாயம் சாப்பாடு வச்சிருப்பா இல்லையா? இப்போ ஒரு பிள்ளை தகப்பனுக்கு அடிச்சு, அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்பா நாளைக்கு முள்ள கட்டணும்னு சொன்னால் அப்பா கட்டுவாரா கட்ட மாட்டாரா? அந்த பிள்ளை ஒரு நிச்சயத்தோட வருமா இல்லையா கட்டுவாருன்னு சொல்லி? ஏன்? அப்பா அவருடைய குணாதிசயம், அம்மாவுடைய குணாதிசயம். அதே போல எங்களுடைய தேவனுடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது? அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது? அதனால் அவர் செய்து முடிப்பார். ஆனால் அதே மகன் ஸ்கூல் ஃபீ அடித்து கேட்டவன், அட அப்பா பாட்டிட்டாரு, அப்பா நாளைக்கு நானும் ஃப்ரெண்ட்ஸும் சினிமாவுக்கு போகிறோம், கொஞ்சம் காசு போட்டு விடுங்கன்னு சொன்னால் அப்பா போடுவார்? போடுவார். அதனால தான் இங்கே 1 யோவான் 5வது அதிகாரத்தை சொல்லுவார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி. ஏன் அவருடைய சித்தத்தின்படி? என்ற தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்பதுதான் என்னது எபிரேயரில் எழுதப்பட்ட விசுவாசம். அப்போ ஆண்டவர்களை அழிக்கிறதுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், அது எங்களுக்கு பலனாக, அது எங்களுக்கு நன்மையாக, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொருட்டுத்தான் அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கின்றார். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிறது என்னது? விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? எபிரேயர் 11வது அதிகாரத்தில். இதனால் அந்த விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தில் என்ன? அவருடைய சித்தத்தின் படி கேட்கும் பொழுது, அப்போ அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அதை செய்கிற தேவனாக இருக்கின்றார். இன்றைய நாளிலே அப்போ எங்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, முதலாவது நாங்கள் ஆண்டவரின் மேலே எங்களுடைய பார்வையை வைக்க வேண்டும், எங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அந்த விசுவாச பார்வை எப்படியா இருக்கணும்? இந்த போராட்டம், இந்த நான் கேட்கிற காரியம் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும், நான் அழிய மாட்டேன், என் ஆண்டவர் என்னை கொன்று சேர்ப்பார். ஏனென்றால் அதுதான் விசுவாசம். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்பதுதான். எபேசியர் 3வது அதிகாரத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவராகிய. அப்ப அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? நாங்கள் கேள்வி கேட்கின்றது, நாங்கள் ஜெபிக்கின்றவருடைய வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கணும் இல்லையா? எரேமியால சொல்லப்படுகிறது, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருக்கு உம்மாலே கூடாத காரியம் ஏதாவது உண்டா என்று சொல்லி. அப்ப அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்டவராம்? நாங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகத்தான் செயல்படுகிறவர் அவர்.
அவர் ஒருபொழுதும் எங்களுக்கு கொடுக்கிற நன்மையில அவர் குறை வைத்து கொடுக்கிற தேவன் அல்ல. நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, நாங்கள் கேட்கிறதற்கு மேலாகத்தான் அவர் செய்கின்றவர் இல்லையா? முடவன் வந்து அந்த இடத்துல ஒரு வெள்ளிக்காசு ஒரு தங்க காசு பிச்சை கேட்டான். பேதுரு என்ன சொன்னான்? இயேசுவின் நாமத்திலே எழுந்து, அவன் நினைத்ததற்கும் அவன் வேண்டியதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் செய்தார். அண்ணால் வந்து கேட்டது என்னது? ஆண்டவரே, என்னுடைய மெலட்டுத்தன்மை போக்குறதுக்கு ஒரு பிள்ளை. எத்தனை பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு? எத்தனை பிள்ளை? 5 பிள்ளை. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அப்ப அவர் வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, அவருடைய திட்டத்தின்படி செய்யும் பொழுது, எப்பொழுதுமே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக தான் அவர் செய்கிறவராக இருக்கின்றார். அப்ப எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் அதை கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆபிரகாம் வந்து 3 பேரை உபசரிக்கின்றான். இந்த அந்நியர் 3 பேரை உபசரிக்கும் பொழுது அவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்ட தூதர்கள். அப்போ அவர்கள் வந்து சாராளை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரித்து சொல்கிறார்கள், நாங்கள் அடுத்த முறை வரும் பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார்ன்னு சொல்லி. இப்போ சாரா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அங்காலத்து தெரியும் தானே, எங்கட ஆக்கள் அங்கால இருந்தோன்னு இங்கே கேட்டுக்கொண்டிருப்பினா. இப்போ கேட்டுக்கொண்டிருந்தவங்க இவக்கு சிரிப்பு வந்துட்டு, ஏன் இவக்கு வயசு போயிட்டுது, இவக்கு வந்து இப்போ பிள்ளை பெறுவதற்கான காரியங்கள் எல்லாம் இறந்து போய்விட்டது. அப்போ இவ வந்து அங்கே நகைச்சு போட்டா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உப்ப கால திட்டத்தில் உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பாருங்க, சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அந்த சாப்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஏனென்றால் இது மரித்து போயிட்டுது, இது இயலாத காரியம், வயசு போயிட்டுது, இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் அடைத்து போட்டு வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு இயலாத காரியம்தான். ஆனால் அடுத்த முறை ஆண்டவர் வரும் பொழுது எப்படி சாராளுக்கு ஒரு குமாரன் உண்டாகி இருந்தானோ, அதே போலவே தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தராலே கூடாத காரியம் உண்டோ? அதை நாங்கள் ஆண்டவரிடத்தில் அறிய வேண்டும். அப்போ என்ன காரியம் என்றாலும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அதனால நான் என்னுடைய துயரத்தில், என்னுடைய துக்கத்தில் நான் வாயடைத்து போக மாட்டேன். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய துயரத்தில், என்னுடைய போராட்டத்தில் நான் முடங்கி போக மாட்டேன். என்னுடைய நெருக்கத்தில் நான் என்னுடைய தேவனை, என்னுடைய ஆபத்து நாட்களில் நான் என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஜெபம் என்பது எங்களுக்கு வெள்ளமை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளமை. அந்த வெள்ளமையை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? எப்போ எல்லாம் எங்களுடைய வாய்கள் அடைக்கப்படுகிறதோ அப்போ சத்துருவுக்கு சந்தோஷம். எப்பெல்லாம் நாங்கள் தேவனை விட்டு விலகி போகின்றோமோ, ஒரு போராட்டத்தின் நேரத்தில், இடுக்கத்தின் நேரத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டிய நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகிறோம். ஏன் இந்த எனக்கு போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் விலகுவதனால சத்துருவுக்கு தான் சந்தோஷம். ஆனால் நாங்கள் நெருங்கும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, அவரோடு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கின்றது. இந்த இடத்துல எபேசியர் 3வது அதிகாரத்தில் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ எங்களுக்கு தேவையானதெல்லாம் கடுகளவு இல்லையா? அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாக முடிக்கின்றவர். எலியா வந்து 18வது அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்னி வந்து ஆயிட்டு, அவன் வந்து அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டு போய் அவன் முழங்கால் படியிட்டு, அவனுடைய முகம் வந்து முழங்காலை தொடும்படிக்காக அவன் பணிந்து அவன் ஜெபிக்கின்றான். அவன் ஜெபிக்க போறதுக்கு முதல் ஆகாபுக்கு சொன்ன காரியம், ஒரு பெரு இறைச்சலோடு ஒரு மழை வருதுன்னு சொல்லி. ஏன் 3 வருஷமா மழை பெய்யவில்லை. இப்போ பெரு இறைச்சலோடு இறைச்சல் சத்தத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அவன் போய் முழங்காட்டு ஜெபிக்கின்றான். ஜெபிச்சுட்டு வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், ஊழியக்காரன்ட்ட போய் நீ போய் பார்த்துட்டு வா, மழை வருதான்னு பார்த்துட்டு வா. எத்தனை தரம் கேட்டான் எனக்கு தெரியும்? 7 தரம் கேட்டான். 7ஆம் தரம் போன ஊழியக்காரன் திரும்ப வந்து சொல்லுகின்றான், அங்கே உள்ளங்கை, சிறு உள்ளங்கை அளவுக்கு ஒரு கருமேகம் வருதுன்னு சொல்லி. அப்போ உடனே சொல்கிறான், ஆகாப்புக்கு போய் சொல்லு, மழை வாரத்துக்கு முதல் கிளம்பி அரண்மனைக்கு போக சொல்லிட்டு அவன் உற்சாகமா பாருங்க, ஒரு சிறிய ஒரு உள்ளங்கை அளவு தான் மேகம் வந்தது. ஒரு கடுகளவு தான் விசுவாசம். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? பெருமழை வரப்போகுது, நீ போய் ஆகாப்புக்கு சொல்லி ஆகாப்பை அனுப்பு வீட்டேன்னு சொல்லுறான். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு தேவை ஒரு கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கும் பொழுது
ஆண்டவர் மழை இல்லாத நேரங்களிலே மழையை பெய்ய செய்கின்றவர், குறைவுள்ள நேரங்களை நிறைவாக மாற்றுகிற தேவன், கண்ணீரின் நேரங்களை சந்தோஷத்தினாலே நிரப்பக்கூடிய தேவன். அப்போ அந்த பாருங்க எத்தனை தரம் அவன் கேட்டான். பாவம் முழங்கால் படியிட்டு, எப்போ கடைசியாக நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜபித்தோம்? முகத்தை முழங்கால் முட்டும் படிக்காக படியிட்டு அவன் ஜபிக்கின்றான். எத்தனை தரம் ஊழியக்காரன் அனுப்புகிறான்? 7 தரம். நாங்கள் ஒரு முறை அனுப்பிட்டு அடுத்த முறை துயரத்தில் துக்கத்தில் அழுது கொண்டு படுத்துருப்போம். நாங்கள் குப்புற படுத்துட்டா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்கலையப்பான்னு சொல்லி நான் வேறு ஆகாப்புக்கு சொல்லிட்டேன், பெரு ரச்சல் கேட்குதுன்னு சொல்லி நான் இப்படித்தான் தெரியாமல் உங்களை நம்பி தீர்க்கதரிசனம்லாம் சொல்லி போட்டு நீங்கள் இதை நிறைவேற்றுறதில்லைன்னு சொல்லி படுத்திருப்போம் இல்லையா? பாருங்க, அங்கே 7 தரம் திரும்ப திரும்ப அவன் அனுப்பி சோர்ந்து போகவில்லை. அவன் திரும்ப திரும்ப ஜெபிக்கின்றான். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் அதிகரித்து இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்றோடு சோர்வு வரும், ஆவியிலே சோர்வு வரும், இருதயத்திலே சோர்வு வரும். ஆனால் ஒரு காரியம் கிடைக்கவில்லை என்றால் அது இன்னொரு சந்தர்ப்பம், நான் ஆண்டவரிடத்திலே போவதற்கு, ஆண்டவரிடத்திலே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சியை சொல்லுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம், என்னுடைய நல்ல தகப்பனிடத்திலே என்னுடைய வலியின் வேதனைகளை என்னுடைய ஆழத்தை கொட்டுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம். 7 தரம் 7ஆம் தரம் போகும்பொழுது அங்கே ஒரு விடிவை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஏனென்றால் 2வது காரியம் எங்களுடைய ஜெபத்துக்கு தேவை என்னன்னு சொன்னால் சோர்வற்ற ஜெபமாக தேவையாக இருக்கின்றது. சோர்வற்ற ஜெபம் இல்லையா? சோர்வற்ற ஜெபம்ண்டா என்ன? இப்போ அன்றைக்கு நான் ஒரு வெண்டிங் மெஷின் பார்த்தேன். வெண்டிங் மெஷினில் நார்மலாக என்ன ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லையா? $2 போட்டால் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம். அன்றைக்கு ஒரு வெண்டிங் மெஷினில் பார்க்குறோம் ரைஸ் அண்ட் கறி எல்லாம் வச்சுருக்காங்க. என்னடாப்பா வெண்டிங் மெஷினில் ரைஸ் அண்ட் கறி வருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? நாங்கள் தான். என்ன எங்களுக்கு வெயிட் பண்ண இயலாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவன் சமைச்சு தரும் மட்டும் எங்களுக்கு வெயிட் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? வெண்டிங் மெஷினில் போய் காசை போட்டுட்டு ஏண்டா எங்களுக்கு கேட்கிறதெல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் இல்லையா? இங்கே ஏன் சோர்வு வருது? ஏன் ரெஸ்டாரண்ட்டில் போய் நிற்கல சோர்வு? நான் காத்திருக்க மாட்டேன். அந்த மனநிலைக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டோம். பாருங்க, ஆண்டவருடைய நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இல்லை 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 என்று சொல்கிறாரா? இல்லை, காத்திரு காத்திரு காத்திருன்னு தான் சொல்றாரு. இப்போ 7 தரம் அவன் போய் ஊழியக்காரன் போயிட்டு வரைக்கல எலியாவுக்கு என்ன சொல்லியிருப்பான்? அங்கே ஒன்றையும் காணையில்னு சொன்னானே எலியா யோசிச்சிருப்பானா? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாருண்டு. இல்லை, ஆண்டவர் அவன் யோசிக்கிறான், காத்திரு, நேரம் வரையில திரும்ப நான் ஜெபிக்கிறேன், காத்திரு. ஏண்டா நோண்டா ஆண்டவர் நோ சொன்னாருன்னு இருக்கா? இல்லை, நாட் yet என்று சொல்லலாம், ஆனால் நோ சொல்லவில்லை ஆண்டவர். அப்போ அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கும் படிக்கு தான். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லூக்கா 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த உவமை யாருக்கு தேவை? எத்தனை பேர் ஜெபிக்கல சோர்ந்து போற? நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன், பரவாயில்ல. காணாதே ஆமேனா? நான் கூட பெருசா சொல்லுவேன் ஆமேன் என்று சொல்லி. ஏன்னா எங்களுக்கு சோர்வு வரும். அப்ப அதற்காகவே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். அந்த உவமை என்னவாம்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இவன் பேரளவுக்கு தான் நியாயாதிபதி. ஆனா எப்படி இருக்கிறான் அவன்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை. ஆண்டவரே தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும் உதவிக்கு அனுப்பிடாதீங்க எங்களை. யோசிச்சு பாருங்க, அந்த விதவையோட நிலைமையை பாருங்க. தேவனுக்கு பயப்படாத ஒரு ஆளுக்கு தேவனுக்கு மனுஷரை மதியாதவன் இடத்துல போய் வந்து உதவி கேட்க வேண்டிய நிலை. ஆனால் அவள் விடுகிறாள். அவள் நியாயம் செய்யும்படிக்காக விண்ணப்பம் பண்ணினால் 4வது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அவன் ஆண்டவருக்கு பயப்படாதவன், அவன் வந்து மனுஷரை மதியாதவன், உதவி செய்யறதுக்கு மனமே இல்லாதவன். பாருங்க எப்படிப்பட்டவன் சொல்லி. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்ப பாருங்க, அவன் சொல்றான், அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், மனசில்லாதவன், உதவி செய்ய அவனே சொல்லிக்கிறான். ஐயோ இந்த விதவை வந்து நான் இந்த குணம் தெரிஞ்சும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சும்
இந்த மனுஷி திரும்ப வந்து என்னோட உதவி செய்யுதே என்று சொல்லிவிட்டு அங்கே உதவி செய்கின்றான். கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாருங்க, இந்த நியாயாதிபதி வந்து பொல்லாதவன் இல்லையா? அவன் உதவி செய்ய மனதில்லாதவன், கர்த்தருக்கு பயப்படாதவன் இல்லையா? மனுஷரை மதியாதவன். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து நியாயம் செய்கிற தேவன் இல்லையா? அவர் தான் நியாயாதிபதி. அவர் நல்ல தேவன். நாங்கள் அப்பத்தை கேட்டால் கெல்ல கொடுக்காத நல்ல தகப்பன். அவர் உதவி செய்கிறதற்கு வாஞ்சியா இருக்கின்றவர், எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். அப்ப இவனே உதவி செய்யும் பொழுது எங்களுடைய தேவன் உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் அதுக்கான நேரம் பெற வேண்டும். அந்த நேரத்துக்காக அவர் காத்திருக்கிறாரே ஒழிய அந்த எங்களுக்கு இப்பொழுது உதவி தேவையில்லை என்பது இல்லை. ஒரு பிள்ளை வந்து கத்துது வீட்டிலிருந்து, அம்மா பசிக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் நேரம் போகுது, அம்மா சாப்பாடு கொண்டு வரையில. இப்போ என்ன செய்யுது? பிள்ளை ஒழும்பி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குது, ஏதாவது சாப்பிட இருக்காண்டு. திறந்து பார்த்துட்டு சொல்லுது, அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் சாப்பிட ஒன்றும் இல்லை, சத்தத்தை காணையில். இப்போ என்ன செய்யுது? அம்மா கிச்சனுக்குள்ளே நிற்கிறான்னு போய் கதவை தட்டுது, அம்மா என்ன பசிக்குதுன்னு சொல்லி. அப்போ அம்மா கதவை திறக்கிறான். இங்கே கதவுக்குள்ள கிச்சனுக்குள்ள அம்மா என்ன செய்து கொண்டு இருந்திருப்பா? பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்லி சமைச்சு கொண்டு இருந்திருப்பா. பிள்ளை கேட்கல, பிள்ளை தேடைக்கல, பிள்ளை தட்டைக்கல, நேரம் பெறவில்லை. அந்த சமையல், அந்த சாப்பாடு சுவையாக அமைவதற்கு ஒரு நேரம் தேவை, ஒரு காலம் தேவை. அதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் என்ன கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த பிள்ளை வந்து அம்மா சாப்பாடு வேணுமெண்டேக்கலையா அம்மாவுக்கு கேட்டுட்டு அம்மா அதற்கான காரியங்களை செய்ய போய்விட்டார். ஆனால் இந்த பிள்ளைக்கு தெரியுமோ? பிள்ளை யோசிச்சுது, அம்மா பசிக்குதுன்ற எனக்கு தெரிஞ்சும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறான்னு சொல்லி. விளங்குவங்களுக்கு நாங்களும் அப்படித்தான். நானும் அப்பா தேவனிடத்தில் கேட்டேன், தேவன் என்னுடைய பிரேயரை கேட்டு ஒன்றுமே சொல்லுறாரு இல்லையே, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாருன்னு நாங்கள் யோசிக்கிறது. ஆனால் என்ன, ஆண்டவர் அதற்கான ப்ரிப்பரேஷனுக்கு போயிட்டாரு. அடுத்ததான் என்ன செய்கிறாரு? தேடுங்கள். என்னது? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஃப்ரிட்ஜ் அப்போ இப்போ தான் பிள்ளை பார்க்குது, சரி நான் போய் ஏதாவது தேடி பார்ப்போம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை துறந்து பார்க்குது. அப்பவும் இல்லை. அப்போவும் அம்மா என்ன செய்கிறா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த சாப்பாடை அம்மா அங்கே தயார்படுத்தி கொண்டிருக்கின்றா. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி. அப்போ ஜெபம் என்பது கேட்பது, தேடுவது, தட்டுவது. அப்போ அந்த காலம் மட்டும், ஆண்டவருடைய காலம் கனியும் மட்டும் நாங்கள் கேட்கவும் தேடவும் தட்டவும் வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு வேலைக்கு வேலை தேவை, எங்களுக்கு வேலை இல்லை, என்ன செய்கிறோம் நாங்கள்? ஆண்டவரத்தில், ஆண்டவரே ஒரு வேலையை தாங்கோண்டு கேட்குறோம். இப்போ பதில் வரவில்லை, இந்த காலம் கடந்து போகுது. அடுத்ததாக என்ன செய்வோம்? தேடணும் வேலையை இல்லையா? இப்போ தேடுகின்றோம். தேடி என்ன செய்கிறோம்? என்ன மார்க்கெட்டில் என்ன வேலை இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்தெந்த காரியங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ தான் என்னது, அதை தேடும் பொழுது தான் எங்களுக்கு அறிவு வருகின்றது. கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் இந்த அறிவு வளர்ந்துருக்காது. இப்போ தேடி அந்த தேடுதலே எங்களுக்கு அறிவு வளர்கிறது, எங்களுடைய குணாதிசயங்கள் சீர்திருத்தப்படுகிறது. காத்திருக்க பழகிக்கொள்ளுகின்றோம், போராட்டத்தை சந்திக்க பழகிக்கொள்ளுகின்றோம், போராட்டத்திலே பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ளுகிறோம். கடைசியாக போய் என்னது, அந்த ஆஃபீஸில் தட்டி எங்களோட ரெசுமையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கதவை திறந்து அதை கொடுக்கின்றார். அப்போ சில வேளையில் ஆண்டவர் தாமதமாக்குவது வந்து எங்களுடைய குணாதிசயத்தை சரிப்படுத்தவும், எங்களை சரியான பாதையிலே நடத்தவும். ஒன்றும் தெரியாமல் இருந்தவனுக்கு இப்போ வந்து ஜாப் மார்க்கெட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன சேலரி பே பண்ணுறாங்கன்ற ஒரு அறிவு வளருது இல்லையா? அப்போ சில வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு நேரம் கடத்துவது வந்து எங்களுடைய நன்மைக்காகத்தான் நேரம் கடத்துகிறவராக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். 5வது அதிகாரத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே என்னது? இடைவிடாமல். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு, அந்த கானானிய ஸ்திரி வந்து
ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், மகளுக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமையே போய்விடுகிறாரு. அவரோட கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இவள் இந்த கானானிய ஸ்திரியை ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்கன்னு சொல்லுகிறார். இப்போ திரும்ப கானானிய ஸ்திரி உதவி கேட்கின்றாள். அப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார், இது பிள்ளைகளுக்கான அப்பம் என்று சொல்லி. அப்போ அந்த ஸ்திரி அப்பவும் என்னது, ஆண்டவரை விடவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, இவளை போல இவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவளை ரஜித்தது என்று சொல்லி. ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால், திரும்ப திரும்ப அவள் கேட்டால் அந்த திரும்ப ஆண்டவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணினார், அவளுடைய அந்த செயலினாலே எங்களுக்கு அறிய தந்தது, இஸ்ரவேல் ஜனத்துக்குத்தான் அந்த பிள்ளைகளுடைய அப்பம் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி கிருபையினாலே அந்நிய ஜனமாகிய எங்களுக்கும் அந்த அப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாகவும், ஒவ்வொரு பதிலுக்கு பின்பாகவும், ஒவ்வொரு தாமதத்துக்கு பின்பாகவும், ஒவ்வொரு காலத்துக்கு பின்பாகவும் ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார், அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்காக. அப்போ அது நோக்கம் நிறைவேறும்படியாக மட்டுமாக நாங்கள் என்ன செய்யணும், இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய வசனம் இது, ஆனால் அப்போ ஜோதிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அர்த்தங்களை, ஆழமான அர்த்தங்களை கொண்டது இல்லையா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றது எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரோடு தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு தொடர்புள்ளதாக இருக்கணும். அனுதினமும் நாங்கள் ஆண்டவரோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஜெபம் என்பது வெறும் ஆபத்து நாட்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது மட்டுமல்ல. இப்போ எங்களுடைய ஃபோனில் கான்டாக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் யாரையாவது நீங்கள் ஃபேவரட்டாக சேவ் பண்ணியிருக்கிறீங்களா? யாரை ஃபேவரட்டாக சேவ் பண்ணுவீங்க? அந்த ஃபோன் கான்டாக்ட்ஸில் ஃபேவரட்டாக சேவ் பண்ணிங்கன்னா உடனே மேலே வரும் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் இல்லையா. யார்? உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் அடிக்கடி பேசுகிறவர்களை அந்த இடத்துல ஃபேவரட்டாக நாங்கள் சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் இப்போ 000 இங்கே ஆஸ்திரேலியன் எமர்ஜென்சி நம்பர், நான் நினைக்கிறேன் யூஎஸில் 911, இந்தியாவில் 112 இந்தியாவில் என்ன நம்பர் தெரியுமா? ஸ்ரீலங்காவில் 119 நினைக்கிறேன். இப்போ இந்த எமர்ஜென்சி நம்பரை நாங்கள் அடிக்கடி கதைப்போமா ஃபோனில், எப்போவாவது இருந்துட்டு தான் அடிப்போம் இல்லையா. ஆனால் நாங்கள் இந்த ஆண்டவரை இந்த எமர்ஜென்சி நம்பர் மாதிரி தான் பாவிக்கிறது. எப்போவாவது இருந்துட்டு எமர்ஜென்சி வரும்பொழுது தான் ஜெபம் டங் டாங் டாங்கு ஆண்டவரோட பேசுறது. ஆனால் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கிறது என்னது, நீங்கள் ஃபேவரட்டில் சேர்த்து வைங்க ஆண்டவரை. நீங்கள் அடிக்கடி கோல் பண்ணி கொசிப்படிப்பீங்களே, அதை மாதிரி நீங்கள் அடிக்கடி கோல் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்களே, துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுவீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பாஷணைக்காக 4 பேரை வச்சிருப்பீங்களே ஃபோனில், அவர்களை போல ஆண்டவரை வச்சிருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்டா. மார்னிங்ல இருந்து ஈவினிங் மட்டும் என்னது, நைட் மட்டும் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது தான் இந்த இடைவிடாமல் இருக்கிறது. அப்போ இந்த இடைவிடாமல் ஜெபத்துக்கு நீண்ட ஜெபமும் சரி, சிறிய ஜெபமும் சரி. சில பேர் சொல்லுவாங்க பாப்கார்ன் ஜெபம்னு சொல்லி, சின்னனா ஸ்வீட்டாக, அந்த பாப்கார்ன் ஜெபமும் தேவை. ஏன்னா இப்போ இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களையே மறுரூபப்படுத்துகிறது, எங்களுடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்துகிறது, எங்களுடைய செயல்களை மறுரூபப்படுத்துகிறது. அனுதினமும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், நான் செய்கிற காரியங்கள் நன்மையானதாக இருக்கணும், அதை வாய்க்க பண்ணணும் என்று ஜெபிச்சுட்டு போங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு பலம் இருக்குது. நீங்கள் செய்கிற காரியத்தை இது சரியாக வாய்க்கும் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு செய்வீங்க. அந்த நேரத்தில் உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு, உங்களை கோவப்படுறதுக்கு ஒருவன் வருவான். அவன் உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு முதலே என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். என்னண்டு உடனே ஒரு பாப்கார்ன் ஜெபம். ஆண்டவரே, இவன் வாரான், இவனை பற்றி உமக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆண்டவரே, இவன் வரும்போது நான் சாந்தமாக இவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செய்திருமுண்டு ஒரு பாப்கார்ன் ஜெபனை போட்டுட்டீங்கன்னு சொன்னால், அவன் என்னத்தை பேசினாலும் இந்த காதால் கேட்டு அந்த காதால் விட்டுட்டு ஆண்டவரே நன்றி என்று சோஸ்தரித்து கொண்டு கடந்து போவீங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டை ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, நான் போட்ட விதைகள், நான் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாய் மாற்றுவீங்க, என்னுடைய மரம் விருட்சமாய் வளர்ந்து நல்ல கனிகளை தரும் என்று சொல்லிட்டு படுத்து பாருங்க, தூக்கம் அப்படி அடிக்கும். ஏன்? இந்த ஜெபம் எங்களை மாற்றக்கூடியது. அப்போ இந்த தொடர்பு என்பது எப்பொழுதும் தேவனோடுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் சங்கீதம் 145வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். அப்ப கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறாரு? தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு.
சந்தேகத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு, இது நடக்குமா நடக்காதா, ஃபோன் கால் போகுமா இல்லையா, அங்கால லைனில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாண்டு யோசிச்சு கொண்டு கால் பண்ணுறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இல்லை. அப்போ ஏண்ட ஆண்டவர்கிட்ட சமீபமாக யாருக்கு இருக்கிறாரு? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், நாங்கள் உண்மையாய் கூப்பிட வேண்டும். அந்த உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். யாத்ரா 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மோசையோடு எப்படி ஒரு சிநேகிதரோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் எப்படி எதை விரும்புகின்றார்? எங்களோடு சமீபமாய் இருந்து ஒரு சிநேகிதனாய், ஒரு தகப்பனாய் எங்களோடு பேச விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் தான் தள்ளி இருக்கின்றோம். அப்போ இடைவிடாமல் ஜெபம் என்பது நாங்கள் ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் நடந்து செல்லுகின்றோம். இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் வார்த்தையினுடைய வல்லமையிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஜெபத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னால் நீங்கள் இருந்து மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய ஜெபம் ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லுகின்றேன். அது சிறிய ஜெபமாக இருந்தாலும் கூட அது இடைவிடாத ஜெபமாக இருக்கட்டும். நேற்று நான் ஊபரில் போகும் பொழுது இன்னொரு மதத்தவர் சொன்னார், தான் 5 முறை தொழுகை செய்கிறவர் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, இடைவிடாமல் ஜெபம். நாங்கள் எத்தனை முறை ஜெபிக்கின்றோம்? ஏன்னா எங்களுக்கு கண்டிஷன் போடுற இல்லை. எங்களுக்கு ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறேல, ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அதனால் நான் எப்போவாது இருந்துட்டு ஸ்பீட் டயலில் இல்லை, நான் 000 அடித்து பேசுவேன் என்ற மாதிரி தான் நாங்கள் தெரிகிறோம். பாருங்க, அப்போ ஆண்டவரோடான ஒரு தொடர்பில் இந்த வருஷம் நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு முடித்துக் கொள்வோம். தானியேல் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு தெரியும் இந்த ஜெபத்தினாலே அவனுடைய உயிர் போகிறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அந்த வாய்ப்பு இருக்குது என்று தெரிந்தும் கூட அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கின்றான். இதனால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உயிர் போகும் என்று சொன்னால் எப்படி நாங்கள் ஜெபிப்போம்? வீட்டை போய் சத்தம் போடாமல் மெல்லமாக ஜெபிச்சிடுவேண்ணா. நாங்கள் கெட்டிக்காரங்க இல்லையா? ஜன்னலை பூட்டிட்டு நான் ஜெபிச்சிடுவேன். இவன் தானியேல் யார்? ஜன்னலை பூட்டிட்டு ஜெபிச்சாரு, சத்தமாக ஜெபிச்சாரு. நான் ஜன்னலை பூட்டி இல்லையா? பாருங்க, ஏன் அந்த தானியேலுக்கு எப்பேற்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும்? என்ன போராட்டம், என்ன இடுக்கண், தன்னுடைய தலையே போனாலும் கூட தான் தேவனோடு பேசுகிறதை யாரும் தடுக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தேவன் மேலே இருந்தது, ஒரு உறவு தேவன் மேலே இருந்தது. இப்போ கோவிட் காலத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எல்லாரும். எங்களுக்கு அன்பானவர்களுக்கு கோவிட் வந்திருக்குது. அப்போ அந்த கோவிட் டைமில் என்ன சொன்னவங்க? உள்ள வீட்டில் யாராவது கோவிட் வந்தேன்னா அவர்களை ரூம்குள்ளே அடைச்சிட்டு அவர்களை தனிப்படுத்துங்கன்னு சொல்லி. இப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு கோவிட் வந்தேன்னு சொன்னால் தாய்மார்கள் தனியாக அடைச்சி போட்டு பிள்ளைக்கு கதவாளியாக சாப்பாடு கொடுத்தீங்க இல்லை, நீங்கள் போய் பக்கத்துலேயே போய் அரவணைச்சு தான் சாப்பாடு கொடுத்தீங்க இல்லையா? ஏன் அந்த கோவிட் டேஞ்சரஸ் இல்லையா உங்களுக்கு? அது உங்களுடைய உயிரை கொண்டு போவாதா? ஆனாலும் கூட அதை விட நீங்கள் அந்த பிள்ளையின் மேலே வைத்த அந்த பாசம், அந்த உறவு அதையும் தாண்டி அங்கே போய் அங்கே அந்த பிள்ளையோடு உறவாடுவதற்கு வைத்தது. அதே போல தான் இங்கே தானியேல் தேவனோடு வளர்ந்த அந்த உறவு அவனுடைய தலை போனாலும் பரவாயில்ல, நான் தேவனோடு பேசுகிறத மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன், 3 முறை நான் பேசுவேன் என்று சொல்லி அவன் பல கனிகளையும் திறந்து சத்தமாக அந்த இடத்துல ஜெபித்தான். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட உறவிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்றால் யாக்கோபு சொல்கிறது, நாங்கள் தேவனை கிட்டி சேரும் பொழுது அவர் எங்களை கிட்டி சேருகிறவராக இருக்கின்றார். அதனால் நாங்களும் மோசையை போல தேவனோடு சிநேகிதரை போல ஒரு முகமுகமாய் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த வருஷம் நாங்கள் தேவனோடான அந்த உறவிலே வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமாம், எங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்கின்றது, போராட்டங்கள் இருக்கின்றது, இடுக்கண்கள் இருக்கின்றது. ஆபத்து நாட்களினே நாங்கள் எங்களுடைய தேவனை கூப்பிடும் பொழுது அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன், எங்களுக்கு முடியாததை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்து எங்களுக்கு அறிவிக்கின்ற தேவன். ஆனால் இன்றைய நாளில் ஜெபம் எங்களுடைய தேவைக்காக அல்ல,
அந்த தேவனோடான உறவுக்காக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த உறவிலே என்னுடைய நல்ல தகப்பன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பன், அவர் மேலே வைத்த பாசத்தினாலே, அவர் மேல் என் மேலே வைத்திருக்கிற பாசத்தினாலே, அன்பினாலே அவரை பிரிய முடியாது, அவரோடு பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று. இடைவிடாமல் ஜெபிக்கிறது என்பது நாங்கள் மட்டும் பேசிக்கொள்ளுவதல்ல, தேவனுடைய சத்தமும் கேட்பது. இந்த நேரத்தில் அமைதலாக இருந்து அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம். எங்களுடைய காதுகளை பழக்கி கொள்ளுவோம். அவரோடு ஜெபிக்க, அவரோடு உரையாட நாங்கள் பழக்கி கொள்ளுவோம். அவர்கள் எங்களோடு பேச விரும்புகிற அவருடைய திட்டங்களை எங்களுக்கு சொல்லும்படிக்காக, நாங்கள் போக வேண்டிய பாதைகளை, எங்களுடைய திசைகளை எங்களுக்கு அறிவிக்கும்படிக்காக அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். சர்வ வல்லவராய் இருக்கின்றார். இதனால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் இன்றைய நாள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய கண்கள் எங்களுடைய பிரச்சனைகளை விட்டு தேவனை பார்க்கட்டும். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கட்டும். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்கட்டும். தேவன் எத்தனை நன்மை எனக்கு செய்தார் என்பதை பார்க்கட்டும். என்னுடைய ஆபத்து நாட்களிலே எனக்கு உதவிய அந்த தருணங்களை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். நிச்சயம் அவர் பதில் சொல்லுவார். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். என்ற நாளில் கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய தகப்பனிடத்திலே நீங்கள் கூப்பிடுங்க. பார்த்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுடைய கூப்பிடுதலை கேட்ட தேவன். பேதுரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். எலியா, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சத்தம் கேட்கப்பட்டது, விடுதலை வந்தது, அவருடைய ஜெபத்துக்கான பதில் கிடைத்தது. இன்றைய நாளிலும் எங்களுடைய வாயில் இருந்து நாங்கள் உண்மையாக கூப்பிடுகிற கூப்பிடுதல்கள், விசுவாசத்தோடு கூப்பிடுகிற கூப்பிடுதல்களை தேவன் கேட்டு பதில் சொல்லுகிறவராக இருக்கின்றார். இன்றைய நாள் மட்டுமல்ல, நாளைய தினத்திலே வேலையாகட்டும், நாங்கள் போகிற இடங்கள் ஆகட்டும், நாங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறவர். அதனால் நான் ஆண்டவரோடு பேசுவேன். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு தயாராகவே இருக்கிறதுனால அவரோடு பேசுவேன். இந்த உலகத்திலே எத்தனை ஜனங்கள் நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் அவர்களோடு பேச முற்படும் பொழுதும் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, ரிஜெக்ஷனில் இருக்கிறோம், பேச தயங்குகிறார்கள். ஆனால் என்னுடைய தேவன், அவர் எங்களோடு பேச அவர் வாஞ்சியாக இருக்கின்றார். அவரோடு நான் அனுதினமும் பேசுவேன், அவரோடான ஒரு உறவிலே வளருவேன் என்று நாங்கள் இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போம். இதனால் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே உம்மிடத்திலே பேசுவேன். எத்தனை முறை, எவ்வளோ நேரம், அது உங்களுடைய கையில் நான் விடுகின்றேன். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடியே அவருடைய வல்லமையிலே வாழும்படிக்காக நான் அவரோடான ஒரு உறவிலே வளருவேன் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய கூப்பிடுதல்களை நீங்கள் கேட்டீங்க. நாங்களுக்கு அறியாததை எட்டச் செய்வீங்க. எங்களுக்கு முடியாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்வீங்க. ஏனென்றால் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. இதனால் நாங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தபடியே கர்த்தரோடான உறவிலே இந்த வருஷம் ஆண்டவர் இந்த சபையானது வளரும்படிக்காக, ஜெபத்திலே வளரும்படிக்காக, ஜெபத்தின் ஆவி இன்றைய நாளில் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆண்டவரே சொற்களை கேட்கும்படிக்காக, உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக எங்களுடைய ஆவியின் செவிகள் திறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திறந்ததற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே, நாங்கள் போக வேண்டிய பாதையை எங்களுக்கு காட்டி எங்களை நடப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே.